Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் இல்லையா, ஊபரோட வீக்கெண்ட் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ராபிடோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராபிடோ நம்ம இந்த வீக்கெண்ட் ஓட்டி இருக்கோம். ஊபர்ல போன வாரம் பார்த்தாச்சுனாக்கா ஊபர்ல ஓட்டவே இல்லை. ஏன்னாக்கா ஊபர்ல இன்சென்டிவே தரல, இன்சென்டிவே இல்லாம இருந்தது. இன்சென்டிவ் இல்லாம ஊபர்ல ஓட்டுறதுன்றது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ரொம்ப நஷ்டத்துக்கு ஓட்ட வேண்டியிருக்கும். ஈவினிங் மட்டும்தான் ஓட்ட முடியும். ஈவினிங் நம்மளுக்கு கொஞ்சம் செல்ஃப் ஒர்க் இருந்ததுனால நம்ம போன வாரம் ஓட்டல. வீக்கெண்ட் அதுமா கூட எந்த ஒரு இன்சென்டிவும் தரல. அதனால நம்ம இந்த வாரம் அந்த ராபிடோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்களே நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபிடோவில் எப்படி வீக்கெண்ட் லேர்னிங் இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் ராபிடோவில் டிரைவ் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எவ்வளோ ஓடி இருக்கு, எவ்வளோ ஏர்னிங்ஸ் ஓடி இருக்கு, ஊபரை விட ஓலா விட ராபிடோ பெட்டரா இல்லையான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இல்லாம நம்மளுக்கு எக்ஸாம் டைம் எல்லாமே 10th 12th எல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மற்ற கிளாஸுகளுக்கும் எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால என்னன்னாக்கா பாத்தீங்கன்னா மக்கள் வெளியே வர்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாசத்துலயே மார்ச்ல எப்படி இருக்குன்னாக்கா ஏப்ரல் மே எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம். வண்டி எல்லாம் நல்லா பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. கூலண்ட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுங்க, ஆயில் சேஞ்ச் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா ஓடும்போது வண்டி ஆல்ரெடி சிஎன்ஜி வண்டினாக்கா உங்களுக்கு அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால வண்டி பக்காவா வச்சிடுங்க. ஏன்னா ஏப்ரல் மேலாம் நீங்க வெயில்ல வண்டி ஓட்ட போகும்போது வண்டி பக்காவா இல்லைன்னாக்கா என்ஜினுக்கெல்லாம் வேலை வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால உஷாரா வண்டி மட்டும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த வெயில் ஓட்டத்தை பத்தி பிளான் பண்ணுங்க. சரி, நம்ம ஓட்டலாம், ஊபர்ல ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊபர் ஆப் போன வாரம் ஓபன் பண்ணி பார்த்தா மண்டேல பார்த்தாக்க நம்மளுக்கு எந்த ஒரு இன்சென்டிவுமே தரல. அது ஒரு பேசிக் இன்சென்டிவ் அது கொடுப்பாங்க இல்லையா, அது கூட இல்லாம வெறும் காலியா இருந்தது இன்சென்டிவ் செக்ஷன். சரி, ஓலாவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா ஓலாவிலையும் மண்டே டு தேர்ஸ்டே எதுவுமே இன்சென்டிவ் தரல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தாக்கா எனக்கு கொஞ்சம் ஈவினிங் ஒர்க் இருக்கிறதுனால ஈவினிங் ஏதாவது செல்ஃப் ஒர்க் வரும். அதனால நம்ம ஈவினிங் ஓட்டலை அந்த வாரம். சரி, நம்ம வீக்கெண்டில் நம்ம ராபிடோ பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அது கேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே நம்ம ராபிடோ பற்றி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சாட்டர்டே சண்டே மட்டும் ஓட்டியிருக்கோம். அந்த டைம்ல பார்த்தாக்கா ஓலால இருந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்தது. ஊபர்ல அப்போ சாட்டர்டே சண்டே ஆஃபர் போடுவாங்க இல்லையா, அந்த இன்சென்டிவும் ஊபர்ல வரல. அப்போ ஓலால பாத்தீங்கன்னாக்கா சாட்டர்டே சண்டேக்கு அந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதாவது 12 புக்கிங்க்கு 1200 ரூபாய் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஆஃபர் தான். அவங்களோட 300 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எடுத்துட்டு நம்ம ஓட்டி இருந்தாக்கா நம்மளுக்கு ஒரு 1200 ரூபாய் 2400 ரூபாய் இன்சென்டிவ் கிடைச்சிருக்கும். அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அது ஓட்டலை. நம்ம இந்த ராபிடோ ஓட்டலாம் அப்படின்ற முடிவுபடுத்துறதுனால அதுல மிஸ் பண்ணியாச்சு. ராபிடோல எப்படி ஓட்டியிருப்போம், ராபிடோல எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்கா, ராபிடோ ஓட்டினதுனால பெனிஃபிட் இருக்கா அப்படின்றதுல தான் நம்ம பார்க்கலாம். ஓலா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 புக்கிங்க்கு 250 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6 புக்கிங்க்கு 500, 9 புக்கிங்க்கு 900 ரூபாய், 12 புக்கிங்க்கு 1200 ரூபாய். இது தனித்தனியா கிடையாது. இது டோட்டலா 1200 ரூபாய் இன்சென்டிவ். 12 புக்கிங் எடுத்தாச்சுனாக்கா மினிமம் 3 எடுத்தா 250, மினிமம் 6 எடுத்தா 500 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் ஓலாவில் கொடுத்த இன்சென்டிவ். அது நல்ல இன்சென்டிவ் தான் இருக்கு. நம்மளுக்கு அந்த 300 ரூபா செலவுல அது ஓடுறதும் போக உங்களுக்கு கிடைச்சதுனாக்கா லாபமா இருந்திருக்கும். ஆனாலும் ஓலாவில் பார்த்தீங்கன்னா டே டைம்லாம் ரொம்ப 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ரெண்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு ஈவினிங் பீக் ஹவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. கொஞ்சம் ஏர்னிங்ஸ் நல்லா தான் வந்திருக்கும் ஓலாவில். நம்ம அது மிஸ் பண்ணியாச்சு, அது விட்டுருங்க. இன்சென்டிவ் இருக்கு அப்படின்றது காமிக்கிறதுக்காக அதில் காமிச்சேன். ஓலாவில் அந்த கொடுத்தாங்க, நம்ம ஓட்டாமல் இருக்கிறதுனால ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ராபிடோவில் காலையில இருந்து வண்டி எடுப்போம். நம்மளோட டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஊபர் ஓலாவில் பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னாக்கா 11 o'clock to 11 o'clock அந்த டைம்ல தான் நான் வண்டி ஓட்டுறது. ராபிடோ பொறுத்த வரைக்கும் அது அந்த டைமிங் செட் ஆகாது அப்படின்றது தான் சொல்லணும். அது நான் என்ன கடைசியாக சொல்றேன். இந்த ராபிடோல நான் அதே 11 o'clock தான் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணும்போது எப்படின்னாக்கா ஊபர் ஓலா போல நம்மளுக்கு லாகின் பண்ண உடனே புக்கிங் எல்லாம் வர ஆரம்பிக்காது. ராபிடோ பொறுத்த வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பிரச்சனை. 10:45 10:30 மணி 10:45 அந்த டைம்ல லாகின் பண்ணேன். அந்த டைம்ல லாகின் பண்ணா கூட நம்மளுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் புக்கிங்கே வருது. அது புக்கிங் வராம கிடையாது, புக்கிங் வரும். ஆனா நம்ம அக்செப்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரே புக்கிங் ஒரே டைம்ல பிளிங்க் ஆகும் போது ஃபர்ஸ்ட் யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புக்கிங் அசைன் ஆகுது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு புக்கிங் ஆகிறதுக்கு லேட் ஆகுது டைம். அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புக்கிங் கிடைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் லேட்டா தான் கிடைக்குது. ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன் பண்ணும்போதே நம்மளுக்கு புக்கிங் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே 2 நாளுக்கு மட்டும் உண்டானது பார்க்கலாம். நம்ம ஸ்கிரீன்ஷாட் ராபிடோக்குள்ள போயிட்டு ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறேன் இந்த 2 நாள்ல எவ்வளவு ஓட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்காக நம்ம ரேப்பிடோ ஆப் ஓப்பன் பண்ணுவோம். ரேப்பிடோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள அந்த 3 டாட் தெரியுது பாருங்க, அதுக்குள்ள போய் ஏர்னிங்ஸ்ல கிளிக் பண்ணி பார்த்தாச்சுனாக்கா நம்மளுக்கு ஓட்டின நாளுக்கு காமிக்கும். இப்போ இன்னைக்கு மண்டே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மண்டே, அதனால அது 0 காமிக்குது பாருங்க ஹோட்டல. அதுக்கு நம்ம இந்த டேஸ் கிளிக் பண்ணோம். ஆல் ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணியாச்சுனாக்கா அந்த டேட்டு காமிக்குது பாருங்க. டேட்டு காமிக்கிறதுல நம்ம சாட்டர்டே சண்டே காமிக்குது பாருங்க. சாட்டர்டே கிளிக் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே தான் ஓட்டி இருக்கும். சாட்டர்டே கிளிக் பண்ணி ஃப்ரைடே எதுவுமே ஓட்டல பாருங்க. சாட்டர்டே கிளிக் பண்ணியாச்சுனாக்கா பாருங்க 9 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். 9 புக்கிங் முடிச்சிருக்கு. 2734 ரூபாய் ஓடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். கடைசி புக்கிங் பாருங்க 10:24க்கு தான் எடுத்திருக்காங்க. அது முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். சரி, ஒரு 11 o'clock நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். காலையில் எப்போ எடுத்திருக்கு அப்படின்றது பார்க்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் புக்கிங் எடுத்ததுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக்கிங் எத்தனை மணிக்கு எடுத்திருப்பேன்? ஃபர்ஸ்ட் புக்கிங் கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு நான் லாகின் பண்ணேங்க. சாட்டர்டே 10:30 மணிக்கு லாகின் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் புக்கிங் எடுத்தது பாருங்க 10:45க்கு தான் ஃபர்ஸ்ட் புக்கிங் வந்திருக்கு. 10:30 மணிக்கு லாகின் பண்ணி 10:45க்கு வந்திருக்கு. 15 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்கு. அதாவது 9 புக்கிங் எடுத்திருக்கு நைட்டு 12 மணி, அதாவது 12 hours மேலே ஓடி இருக்கு. 9 புக்கிங் 2734. சாட்டர்டே அவ்வளோதான் ஓடி இருக்கு. கேன்சல் பண்ணியிருக்கு கஸ்டமர், ஒரே ஒரு புக்கிங் கேன்சல் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. அதுதான் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, நம்ம அக்செப்ட் பண்ணல. சண்டே பாருங்க 7 புக்கிங் தான் எடுத்திருக்கு. இது கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கு. ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டேன். இந்த 7 புக்கிங் 2020 ரூபா தான் ஓடி இருக்கு பாருங்க. எத்தனை மணிக்கு கடைசி புக்கிங் 7 மணிக்கு எடுத்திருக்கேன். முடிக்கும் போது 8:15 ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய புக்கிங் லாங் புக்கிங், ஏன்னா மவுண்ட் ரோட்லேருந்து சொலிநல்லூர் டிராப்பு. ஃபர்ஸ்ட் புக்கிங் 11:30க்கு தான் கிடச்சிருக்கு பாருங்க. 10:45க்கு லாகின் பண்ணேன். 3/4 மணி நேரம் ஆச்சு ஃபர்ஸ்ட் புக்கிங் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ நேரம் நம்மளுக்கு வெயிட்டிங் ஆகுது. அந்த புக்கிங் வந்துட்டே இருக்குது, ஆனால் அக்செப்ட் பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் 200, 300, அந்த மாதிரி 150 அந்த மாதிரி புக்கிங் தான் கிடைக்குது. சரி, ஏதோ ஒன்று எடுத்து முடிச்சிட்டோம். அந்த சோழிங்கநல்லூர் 8:15க்கு முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே வெயிட் பண்ணி 9 மணி 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணேன். புக்கிங் எதுவுமே வரல, அக்செப்ட் ஆகலை. கடைசியில் துறப்பாக்கம் வந்துட்டேன். மூவ் பண்ணி காரப்பக்கம் துறப்பாக்கம் எல்லாம் வந்துட்டேன். கடைசியில் வெக்ஸ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டேன். 9:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். 9:30 இல்லை 9:45 10 மணிக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் 2027 ரூபா தான் நேற்று சண்டே எதுவுமா ஓடி இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு ஏர்னிங்ஸ்ன்னு தான் சொல்லணும். இது அதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஓடி இருக்கு இந்த வீக்கெண்டில், அதாவது சாட்டர்டே சண்டே 2 நாள் பார்த்தீங்கன்னா 4760 ரூபா தான் ஓடி இருக்கு. 16 புக்கிங் எடுத்திருக்கு. அதாவது இதுதான் ரேப்பிடோட நிலைமை. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஏர்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஊபர் ஓலா வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2700 ஓடிச்சு இல்லையா, அதுக்கு 140 கிலோமீட்டர் கிட்டேயும் ஓடிச்சு. இது 2020 ரூபா ஓடினதுக்கு 110 கிலோமீட்டர் ஓடிச்சு. அப்போ கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 20 rupees அந்த மாதிரி தான் ஏர்னிங்ஸ் கிடைக்குது. 20 rupees 19 rupees அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் வீக்கெண்டில் ஏர்னிங்ஸ் வருது. மற்ற டேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 18 rupees 19 rupees உள்ளதான் வருது. ஊபரையோ இல்லை ஓலா வச்சு கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஊபர்ல வீக்கெண்ட் ஓட்டியிருந்தாக்கா நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லை வீக்கெண்ட் ஏர்னிங்ஸ் ஊபரோடது, அது பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு 7500 ரூபாய் ஓட்டியிருப்பேன் 2 நாள்ல. அதுதான் ஊபரே ஓலாயில இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமாக ஓடும், இருந்தாலும் அவங்களோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 18 ரூபா 19 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க வீக்கெண்டில். இருந்தாலும் ஒரு 4000 ரூபாய் 3500 ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. அந்த ஈஸியாக ஒரு 11 hours 12 hours ஓட்டியாச்சுனாக்கா. ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஓட்டும்போது நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு 20 ரூபா 22 ரூபா ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு புக்கிங் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. புக்கிங் அக்செப்ட் ஆனால் தானே நம்மளுக்கு அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நம்ம உட்காந்து நம்மளோட டைமிங் தான் வேஸ்ட் ஆகுது. பீக் ஹவரில் நம்மளுக்கு டைமிங் தான் வேஸ்ட் ஆகுது. ரொம்ப நேரம் உட்காந்து 1.5 மணி நேரம் எல்லாம் பீக் ஹவரில் உட்காந்து இருக்க வேண்டியிருக்கு புக்கிங் எடுக்க முடியாம. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணினே இருக்கிறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஒன்று சின்ன புக்கிங் 150 200 புக்கிங்னாக்கா நம்மளுக்கு வருது. 500 ரூபா 400 ரூபா புக்கிங்னாலுமே அக்செப்ட் பண்ணாலும் வர மாட்டேங்குது. நம்ம எல்லாமே அக்செப்ட் தான் பண்றோம். 100 ரூபா ஆகட்டும் 150 ரூபா ஆகட்டும் எல்லா புக்கிங் தான் அக்செப்ட் பண்றேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ரேப்பிடோவில் சிச்சுவேஷனு. ரேப்பிடோ நம்பி உட்காந்துருந்தாக்கா வண்டி ஓட்டுறது பெனிஃபிட் தான். 100 கிலோமீட்டருக்கு 2000 ரூபாய் கிடைக்குது, ஓகே. ஆனா ஊபர்ல பொறுத்த வரைக்கும் 200 கிலோமீட்டர் ஓட்டிருந்தாக்கா நீங்க 4000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம், ஒரே நாள்ல ஓடும். அதுதான் சாட்டர்டே சண்டேல ஊபரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட். ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லணும். நம்ம இதை ப்ரமோஷன் பண்ண முடியாது. ஏன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. 5000 ரூபாய் கூட ஓடலை பாருங்க மொத்தமாவே. இதுல நம்மளோட ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு 1500 ரூபாய் தான் நிற்கும். அப்படின்னு தான் டெய்லி 1500 ரூபாய் நிற்கும், அவ்வளவுதான் வருது. ஊபர் ஓலானாக்கா நம்ம
அந்த எக்ஸ்பென்ஸ் போக கூட 2500 ஈஸியாக எடுத்துக்கலாம். சாட்டர்டே சண்டேல ஒர்க்கிங் டேல அவ்வளோ வராது. சாட்டர்டே சண்டேல 2500 மஸ்டே எடுக்கலாம் ஓலா ஊபர்ல. ராபிடோ பொறுத்த வரைக்கும் 2000 எடுக்கிறதே கஷ்டம்னு தான் சொல்லணும். 24 hours ஓட்ட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை என்னோட டைமிங் தான் மிஸ்டேக்கா இல்லையான்னு தெரில. ராபிடோ பொறுத்த வரைக்கும் ஃபேர் எப்பவுமே நல்லா இருக்கிறதுனால நம்ம மார்னிங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 8 மணி இல்லை 7 மணிக்கே ஓப்பன் பண்ணியிருந்தாக்கா ஒரு 3000 3500 ஈஸியாக ஓட்டி இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். என்னோட டைமிங்க்கு இதுதான் என்னோட ஏர்னிங்ஸு. நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க, உங்களுக்கு எப்படி ராபிடோ இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.